எனது வண்டர்லா பக்கத்துல பிளாட் புக் பண்ணா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் தள்ளுபடியா? எங்க நம்ம வண்டர்லா பக்கத்துல 21 லட்சத்துக்கு லேண்டும் அது மட்டும் இல்லாம 35 லட்சத்துக்கு தனி வீடும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இத வந்து யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ லான்ச்சிங் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா போற எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் ஆஃபர், இது மட்டும் இல்லாம ஸ்பின் த வீல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் வந்து காத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த ஆஃபரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்ப கண்ணன் சாருக்கு வந்து கால் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவர் தான் வந்து சைட் வந்து நம்ம போட்டிருக்கோம், சோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. வண்டர்லா பக்கத்துலயே அதுவும் அட்ஜசன்ட் காம்பவுண்ட்லயே அப்படின்னு வேற என்கிட்ட போன்ல சொன்னாரு. இப்ப நம்ம வண்டர்லா பக்கத்துல தான் இருக்கோம், ஆனா இங்க பிளாட் எங்க இருக்குன்னு தெரியல. அவருக்கே கால் பண்ணி கேட்போருங்களேன். கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகா, how are you? உங்க ஹாய்லாம் இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு போன்ல என்ன சொன்னீங்க? வண்டர்லா பக்கத்துல சைட் அப்படின்னீங்க. இப்போ வண்டர்லால தான் இருக்கோம், ஃபர்ஸ்ட் எனக்கு சைட் காமிங்க. பாருங்கம்மா, வண்டர்லாக்கு எதிர்க்க நீங்க அங்க பாருங்க, அட்ஜசன்ட்ல வேலை நடந்துட்டு இருக்கு. வர 26ஆம் தேதி 10 மணிக்கு மிகப்பெரிய லான்ச் நடக்குது. இப்ப என்னோட கஸ்டமர் அங்க புக் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு இருக்காரு. சார் அது நிஜமாவே நம்மளோட சைட் தானா? என்னம்மா, கிறிஷ் ஹவுசிங் 55 ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு இப்போ 56வது ப்ராஜெக்ட் மிகப்பெரிய கிராண்ட் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். 26ஆம் தேதி 10 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 500 கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்கன்னா ப்ராஜெக்டே முடிஞ்சு போச்சுமா. ஓகே சார், ஓகே. சோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்கோம். சோ அதனால வந்து இங்க நிறைய பேர் ஒரு கும்பலே சுத்திட்டு இருக்கு வண்டர்லா பக்கத்துல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டர்லால இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். பட் நம்ம தான் வந்து வண்டர்லாக்கு அட்ஜசன்ட் காம்பவுண்ட்ல வந்து போட்டிருக்கோம். இப்போ 2018லயே நாங்க காவ்யா கார்டன், கோல்டன் சிட்டி, ஃபார்ச்சூன் சிட்டின்னு நாங்க பண்ணிட்டோம். ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இங்க ஒரு கஸ்டமர் பேஸ் ஒரு 1000 பேர் இங்க வந்து 3 மனைப்பிரிவுல வாங்கியிருக்காங்க. எங்களுடைய ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கினாலே இது முடிஞ்சு போயிடுமா. இப்ப கூட என்னோட கஸ்டமர் வந்து உள்ள வந்து பாத்துட்டு இருக்காரு. அவர் வந்து புக் பண்ணிருப்பாரு இத்தனை நேரத்துக்கு. மக மேடம், நான் வந்து இந்த ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதை விட சார் வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேளுங்க. சார் வணக்கம், உங்க பேர் என்ன சார்? என் பேர் அசோக்மா. ஓகே, எங்க இருந்து வரீங்க? நான் வந்து வேளச்சேரியில இருந்து வரேன்மா. ஓகே சார், இங்க ப்ராஜெக்ட் வந்து போட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு யார் சார்? எனக்கு வந்து கண்ணன் சார் சொன்னாரு. வாங்க சார், வாங்க சார், வெல்கம் வெல்கம். சைட் பாத்தீங்களா? எப்படி சார்? பாத்துட்டேன்மா, சூப்பரா இருந்துச்சுமா. ரொம்ப சைட்ல பிடிச்சிருக்கா? நல்லா சூப்பரா இருக்குமா, பிடிச்சிருக்கு. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணிருக்கீங்க? 1000 ஸ்கொயர் ஃபீட் புக் ஓகே, பண்ணிருக்கேன்மா. எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்க? 300 ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, 300 ரூபாய் தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி, கிறிஷ் வழங்கும் ஆடி தள்ளுபடி 26ஆம் தேதி மனைப்பிரிவு லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே 30 மனைப்பிரிவை விட்டு சாதனை புரிஞ்ச நிறுவனம் தான் கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. சார் உங்களுக்கு மன மாத்திரம் கொடுக்கல சார், மன கூட சேர்ந்து உங்களுக்கு தங்கமும் கொடுக்குறோம் சார். தங்கம் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து புக் பண்றாங்களோ மனைப்பிரிவு எல்லாருக்குமே 1 கிராம் கோல்டு காயின் தரோம். இது வரைக்கும் 30 பேர் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிருக்காங்க. நீங்க 31வது பேர் இன்னும் லான்ச்சே பண்ணல. நாங்க வந்து லான்ச் அன்னைக்கே விற்று சாதனை புரிய போற ஒரே நிறுவனம் கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். மற்றது வந்து நீங்க வந்து பாருங்க, உள்ள வந்து மனைப்பிரிவா பார்வையிட்டு உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஓகே சார், थैंक यू so much சார். அடுத்த சைட்ல பாப்போம் கண்டிப்பா. ஓகே சார். சார் வாங்க சைட்டுக்கு போயிட்டு நம்ம சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பா வாங்கம்மா, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் சொல்றேன் நானு. ஓகே சார். ஏங்க சார் சொன்னது உண்மைதாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டர்லா பக்கத்துல சைட் அப்படினாரு. சோ நம்ம சைட்குள்ள தான் இருக்கோம். அப்படியே வண்டர்லா பாருங்களா பின்னாடியே இருக்கு. அட்ஜசன்ட் வண்டர்லாக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. சார் ஓகே, நீங்க சொன்னது எல்லாமே உண்மை, நானும் ஒத்துக்கிறேன். சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? இது வந்துமா ஒரு 15 ஏக்கர்ஸ்ல வந்து பண்ணிருக்கோம். ஓகே சார், ஓகே. 15 ஏக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 250 மனைப்பிரிவுகள் இருக்கு இதுல. ஓகே. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இந்த காம்பவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கீங்களா, அது வந்து கமர்ஷியல். ஓகே. மினிமம் சதுரடி வந்து உங்களுக்கு 600 சதுரடி தான் ஆரம்பிக்குது. ஓகே சார். உங்களுக்கு என்னென்ன அப்ரூவல் சொல்லணுமா? டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல், ஓகே. பேங்க் ஃபண்டிங் வந்து கிட்டத்தட்ட 10 பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க ப்ராஜெக்ட். ஓகே. அடுத்து எனக்கு சைட்டுக்குள்ள நீங்க என்னென்ன அமெனிட்டிஸ் வந்து பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லணும் சார். மேடம், சைட்டுடைய அமெனிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சைட் ஒரு ரவுண்ட் நீங்க போய் பாருங்க மேடம். எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சார் அமெனிட்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மேடம், இப்போ ஒண்டர் கிராண்ட்ல வந்து கொடுக்குற அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டர்ஃப் மேடம். பியூட்டிஃபுல் டர்ஃப். இங்க ரைட்ல பாத்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக் ஃபுல்லா போடுறோம். அதுல வந்து யங்ஸ்டர்ஸ், ஓல்ட் பீப்புள் எல்லாரும் மார்னிங் வாக் போலாம், ஈவினிங் வாக் போலாம். பக்கத்துலயே வந்து வாலிபால் கோர்ட், ஃபுட்பால் கோர்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் ஸ்போர்ட்டிவா வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்.
இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மனை பிரிவுலயும் 4 கன்றுகள் நாங்க தரோம். யா ஓகே சார். ஓகேங்களா? அது வாட்டர் வந்து டேப்போட போட்டு யா ஓகே. ஒவ்வொன்றையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு 4 கன்றுகள் கொடுத்து நாங்க பண்றோம். இதை இண்டிவிஜுவலாவே வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் டேப் லைன் போட்டு தரீங்க. டேப் லைன் போடுறோம், மரக்கன்றுகள் கொடுக்குறோம். சரி அதுவும் ஓகே. இல்லாம கிறிஸ் ஹவுசிங் வந்து 2 இயர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் வேற பண்ணி தரோம் உங்களுக்கு. யா ஓகே சார். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா வைட் ரோட்ஸ், சிமெண்ட் ரோட்ஸ். சோ ரோட் எல்லாமே எத்தனை அடி சார்? இதுல 40 அடி ரோடு இருக்கு, 30 அடி ரோடு இருக்கு, 20 அடி ரோடு இருக்கு. எல்லாமே வந்து சிமெண்ட் ரோடுமா, காலங்காலத்துக்கு நிக்கும். அப்படியே எவ்வளவு ஜேசிபி ஏறி இறங்கினாலும் யூ வில் ஹேவ் தட் ஸ்ட்ராங்னஸ். இது யா ஓகே. எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு போடுறதுதான். ஓகேங்களா? இப்ப என்னென்ன வந்துச்சு உங்களுக்கு? டேப்ஸ் வந்துச்சு, அப்ப மரக்கன்றுகள் வந்துச்சு, டர்ஃப் வந்துச்சு, கோர்ட் வந்துச்சு. இது இல்லாம வந்து லெட் லைட்ஸ். யா ஓகே சார். அப்புறம் வந்து 3 ஃபேஸ் இபி, அப்புறம் வந்து சிசிடிவி கேமராஸ், ஓகே. 24/7 மெயின்டைன் பண்ற செக்யூரிட்டி, யா ஓகே சார். ஃபுல்லி காம்பவுண்டட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகேங்களா? யா சார். ஃபுல்லி காம்பவுண்டட். இப்ப மரக்கன்றுகள் வந்து ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் கிறிஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இதை தவிர உங்களுக்கு வந்து வேற என்ன அமெனிட்டிஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க எதிர்பார்க்கற எல்லாமே இங்க இருக்குமா? வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டியுமே இங்க இருக்கு சார். சார் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வில்லா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரியே இருக்கே சார். 100% இது வில்லா டவுன்ஷிப் தான். இத சுத்தி இன்னும் 2 மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து வரப்போறாங்க. அவங்க கொடுக்குற ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரேட்ஸ். யா ஓகே. அதெல்லாம் நீங்க போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே சார். ஓகே. சுத்தி வந்து உங்களுக்கு கிரீனரி இருக்கு. Yeah. You will have fresh water, fresh air. அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு டர்ஃப் எல்லாமே இருக்கு. ஓகே. சோ இத தவிர நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்கம்மா. ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? அப்கமிங்ல வேற ஏதாச்சும் ஃபேஸஸ் வந்து போட போறீங்களா? ஆமாமா, இது வந்து செகண்ட் ஃபேஸ் 2வும் போறோம். தவிர வேற ஏதாவது பக்கத்துல வளர்ச்சி ஏதாச்சும் இருக்கா சார்? கண்டிப்பாமா, இங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட போறாங்க. யா ஓகே. அதெல்லாம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இதோட ரேட் வந்து ஸ்கை ராக்கெட்டிங்கா ஆயிடும். ஓகே. சோ இன்னைக்கு நீங்க வாங்குற மன பிரிவு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தா நாளைக்கு மாற போகுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ ஏன்னா அபார்ட்மெண்ட் வாங்குறதை விட ஒரு நிலத்தை வாங்கி போட்டோம் அப்படின்னா அதோட அப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும் தானே சார்? ஆமாமா, நினைச்ச மாதிரி இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்கலாம். நீங்க இண்டிவிஜுவல் வில்லா கான்செப்ட் வந்து எங்களுதுல எல்லா சைட்லயும் நாங்க அதான் பண்றோம். இப்ப அபார்ட்மெண்ட்ஸ்ல 1 கோடி 1.5 கோடி கொடுத்து நீங்க பண்றதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு மொத்த ப்ராஜெக்ட் உடைய காஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வேணும்னு கேக்குறது வந்து அதுல பாதி கூட வராதுமா. ஓகே சார். ஓகே. இப்படி ஒரு ஆடி மாச தள்ளுபடி வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு நிறுவனம் கிறிஸ் தான். சரி ஓகே சார், நீங்க இவ்ளோ அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துறீங்க சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நியர்பைல வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேजेस எல்லாம் இருக்கு சார்? ஸ்கூல்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட்? இங்க நீங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அட்ஜசன்ட் டு OMR மா. எஸ் சார். OMR வளர்ச்சியை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. மக்களுக்கே தெரியும். உங்களுக்கு இருக்க காலேजेस, ஐடி பார்க்ஸ், இங்க வந்து நாங்க வந்து ஆல்ரெடி 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண நிறுவனம். இது 4வது ப்ராஜெக்ட் இங்க OMRல பண்ணது. சோ மேடம், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இங்க இருந்து OMR தான். அதே OMR இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் கூட கிடையாது. இதே மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் தான் இங்க பக்கத்துல வரப்போகுது. அப்ப இந்த வளர்ச்சியை நீங்களே பாத்துக்கோங்க. அதெல்லாம் பிளாட் விக்கிறதை விட அபார்ட்மெண்ட் விக்கிற ரேட் தாங்க அதிகமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் வந்து சொல்றேன். சோ இப்பவே வந்து பிளாட் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் போதே உங்க பட்ஜெட்ல இருக்கும் போதே நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சருக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே சார், இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கு, இவ்வளவு ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. ரேட் எப்படியும் வந்து ஒரு 5000 6000 சார் per ஸ்கொயர் ஃபீட்? மேடம் 5000 6000 சொல்றீங்க. இது சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் வந்து 10000 ரூபாய் போயிட்டு இருக்கு மேடம். OMRல இருக்கோம் நம்ம இப்போ. ஓகே. நீங்க பண்ண கஸ்ல வந்து ஓரளவு கிட்ட வந்திருக்கீங்க. ஆனா எங்களுக்கு 5000 6000 கிடையாது. நாங்க வந்து ஆடி மாச ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்றோம். 3800 rupees per ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்க வந்து ஒவ்வொரு மனைக்கும் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஆடி மாசத்துல வந்து இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கிராண்ட் இனாகுரேஷன் இருக்கு. ஓகே. VVIPs எல்லாம் வராங்க, எங்க பழைய கஸ்டமர்ஸ் வராங்க இந்த லான்ச்சிங். அதுல வந்து நாங்க சிறப்பு தள்ளுபடியா அன்னைக்கு வந்து யாரு வந்து உடனடியாக 10000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிட்டு மீதி 90,000 செக்கா கொடுக்குறாங்களோ இல்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்து புக் பண்றாங்களோ மனைய, அவங்களுக்கு வந்து சிறப்பு ஆஃபரா சதுர அடிக்கு 300 ரூபாய் தள்ளுபடி பண்றோம். சும்மா போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு இதே காமெடி எப்ப பார்த்தாலும் ஏமானாச்சு இல்ல. இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு சதுர அடிக்கு 300 ரூபாய் ஆஃபர் கொடுத்திருக்காங்களா? எந்த கம்பெனியாச்சும் கொடுத்திருக்கா? அதுதான்மா கிருஷ்ணருடம் 55 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு 5 லட்சம் கஸ்டமர் உள்ள ஒரு பெரிய நிறுவனமா இது. நாங்க சொன்னதான் செய்வோம், செய்வதான் சொல்லுவோம். சரி ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப என் வீடியோ பார்த்துட்டு என் கஸ்டமருக்கு புக் பண்ண வந்தாங்க அப்படின்னா என்ன ஆஃபர் வந்து பண்ணி கொடுப்பீங்க? அவங்களுக்கு இதை தவிர 1 கிராம் கோல்டு காயின் நான் தரேன்மா. சரி ஓகே, பத்தாது இதெல்லாம். அதை தவிர அவங்க வந்து ஃபார்ச்சூன் ஸ்பின் த வீல்னு ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய பரிசுகள் வச்சிருக்கோம். மொபைல், டிவி, ஏசி அதையும் சுத்த விடுறேன். உங்க பாத்துட்டு வந்து சொல்லட்டும் அவங்க என்கிட்ட. என் பேர் கண்ணன் வெங்கடேஷ், கிறிஸ் வைஸ் பிரசிடென்ட்.
என்னுடைய நம்பர் வந்து 9080144817. உங்க பேரை சொல்லி எனக்கு போன் பண்ணி வர்றவங்களுக்கு ம். கண்டிப்பாக ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி தரேன் மேடம். நிஜமா சார்? இது எல்லாமே உண்மை. ஓகே சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க பிளாட்ஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்பின் த வீல்ல உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே வந்து காத்துட்டு இருக்கு. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே நம்ம கிறிஷ் ஹவுசிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அரேஞ்ச் பண்றாங்க. பிளாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? நீங்க சொல்லுங்கம்மா, 25 லட்சம் போடலாமா, 50 லட்சம் போடலாமா, கம்மியா எவ்வளவு கம்மியா போடலாம்? கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வாங்க. ஒரு 21 லட்சம் இருந்தா உங்களுக்கு அருமையான ஒரு வில்லா பிளாட்ஸ் கிடைக்குமா. ஓகே ஒரு சார். 35 லட்சம் இருந்தா ஒரு தனியான வில்லா ஹவுஸ் கிடைக்குமா. 2 BHKவா 1 BHKவா சார்? உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்க கட்டிக்கலாம். 1 BHK கட்டிக்கலாம், 2 BHK கட்டிக்கலாம். ஓகே இத தவிர வங்கி வந்து உங்களுக்கு 80 to 90% லோன் தராங்க. சரி ஓகே சார். அதுவும் நாங்களே வீடும் கட்டி தரோம். உங்களுக்கு வங்கி கடனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். எங்களுக்கு CRM டிபார்ட்மெண்ட், லீகல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே எங்க TNR ஆபீஸ்ல இருக்கு. ஓகே நீங்க சார். வந்தீங்கன்னா உங்களை வந்து வரவேற்று உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். சரி ஓகே. இந்த நிறுவனத்துல வந்து வாருங்கள் வளமா இருக்கலாம், வாங்குங்கள் கிருஷ்ணமனை சிறப்பா இருக்கலாம். இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்க்ரீன் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் எடுத்து டைரக்டா நம்ம சாரோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்க இடையில யாருக்குமே brokerage கொடுக்க வேண்டாங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூமா. நீங்க சொன்னதை பார்த்துட்டு எனக்கே வந்து வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரி, புக்கிங் அட்வான்ஸ் நான் கையில வச்சிருக்கேன். சோ எனக்கு வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு கார்னர் பிளாட்டா பார்த்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மிக பிரகாசமான வந்து லைஃப் வரப்போகுது. சின்ன வயசு இப்ப நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 10,000 வந்து 10 கோடியா மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிருஷ்ணரோட மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளாட்டை நாங்க வந்து அலாட் பண்றோம். உங்க நேயர்களுக்கு கொடுத்த அதே சலுகைகள் உங்களுக்கும் கொடுக்குறோம். 26ஆம் தேதி வாங்க. கண்டிப்பா வந்து இந்த ஸ்பின் த வீல், கோல்டு காயின், அப்புறம் 90,000 பேலன்ஸ் செக் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க எல்லாம் செஞ்சு தரோம். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சோ மச்.